வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கறீங்க. இந்த ஓட்டுநருடன் நடத்துனர் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ முழுமையான பதில் தரும் அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு அடிச்சு சொல்றேன். கவலையே பட வேண்டாம். சோ எல்லாருடைய சந்தேகங்கள் என்னவா இருக்கு, சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த 50 மதிப்பெண்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கிரேஸ் மார்க் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா, கீ சேலஞ்சிங் செஞ்சிருக்கேன் 100க்கு இது 50 கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ பார்ட் பில ஜிகே மதிப்பெண்கள் கூடுவது குறைவது என்னதான் ஆச்சு, இதுல என்ன சந்தேகங்கள், இதுல என்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய புதிய அறிவிப்புகள், அடுத்த ஆண்டுக்குண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்படும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன். நம்முடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்காதவங்க முந்தைய வீடியோக்குள்ள நான் ரிசல்ட் பத்தின அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிசல்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பெயர்களை நீங்க ஃபைன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8000 இருந்து 10,000 பேர் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்காங்க. சோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா 46. சோ லோயஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நிறைய பேர் 18, 17, 15 அந்த மாதிரி கூட இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பிளஸ் 20 பிளஸ் அதுல 1, 2, 3 அது எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இதுல காம்படிஷனுக்கு வராங்க. ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆயிட்டாவே பாத்தீங்கன்னா 99% பாத்தீங்கன்னா நீங்க இதுல உள்ள என்ட்ரி ஆறீங்க. சோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய எக்ஸாம் உடைய முடிவுகள் வெளியிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் சிறிதளவு மாற்றங்களுக்கு உட்பட்டது. சோ ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 46 இருக்கு, லோயஸ்ட் மதிப்பெண்கள் வெறும் 20 இருக்கு. நம்ம இதான் கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்கில் டெஸ்ட். சோ இந்த மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள். வண்டி ஓட்ட தெரியணும். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செய்முறை தேர்வுல 80 மதிப்பெண்களும், இன்டர்வியூக்கு 20 மதிப்பெண்களும் வழங்குறாங்க. சோ இந்த இன்டர்வியூல 20 மதிப்பெண்கள், ஸ்கில் டெஸ்ட்ல 80 மதிப்பெண்கள், இப்படிதாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பிரகாசமா தெரியுது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே விஷயத்த நிறைய டைம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க். சார் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மேலேயே சந்தேகம் இருக்கு, எங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ல வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்ன ரிசல்ட் வெளியிட்ட உடனே அதை கொடுத்துருக்கணும். ரிசல்ட் வெளியிட்ட 2-3 நாள் ஆனதுனால கொடுக்க வாய்ப்பு இல்லை. சோ கீ சேலஞ்சிங் செய்தவற்றுக்கு ஏதாவது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதா இல்லைன்னா கீ சேலஞ்சிங்ல ஒரு மதிப்பெண்கள் கூட வழங்கப்படவில்லை. சோ கீ சேலஞ்சிங் எல்லாமே டைம் வேஸ்ட் ஆனது. ஜிகேல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மதிப்பெண்கள் குறைவது கூடுவதனால, ஏன்னா அது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டுமே கால்குலேட் எடுத்துக்கங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டிங் கால்குலேட் பண்ணி தான் அந்த மதிப்பெண்களை டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு பி பிளஸ் சி இன்ட்டு போட்டு அந்த மதிப்பெண்களை போட்டிருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி தாங்க 50க்கு இவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்றத தெளிவாக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த 50க்கு எவ்வளவுன்றதான் கட் ஆஃப் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. சோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் ரொம்ப கம்பல்சரி தேவை. இது இருந்தா தான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா டிரைவராகவும் எடுப்பாங்க, உங்களை கான்ட்ராக்டராகவும் எடுப்பாங்க. ஆனா டிரைவருக்கு தனியா கண்டக்ட் தனியா கட் ஆஃப் கண்டிப்பா இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா சிறிய மாற்றங்களோட தான் இருக்கும். சோ அந்த கட் ஆஃப் விஷயத்தை தான் நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. இதுதான் ஃபைனலான கட் ஆஃப்ன்றதை நம்மளால அடிச்சு சொல்ல முடியாது. ஓகேங்களா, சோ எது எப்ப வேணாலும் நடக்கும். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபே இல்லைன்னா கூட பணி நியமனத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 மதிப்பெண்கள் லோயஸ்டா இருக்கிறவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 46 மதிப்பெண்கள் இருந்தும் அவங்க போகாத இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, சோ என்னன்றது நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஜிடி டிரைவருக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லிம் 44, எம்பிசி ஒரு டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டி 30, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்சிஸ்டரோட 20. அடுத்து கண்டக்டர் ஜிடி 40, பிசி 39, பிசி முஸ்லிம் 38, எம்பிசி டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சிஏ 35, எஸ்டி 34, பிஎஸ்டி 33, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்சிஸ்டர் 25. டிரைவர் கம் கான்ட்ராக்டர் ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லிம் 32, எம்பிசி டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சிஏ 29, எஸ்டி 28, பிஎஸ்டி 27, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்சிஸ்டர் 25.
ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சிஎம் 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் 25. ஸோ பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி 20 பாஸ் பண்ணி தான் இந்த மதிப்பெண்களே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் 80 மதிப்பெண்களும், நேரடி நேர்காணல் இன்டர்வியூக்கு 20 மதிப்பெண்கள். இதை பொறுத்து தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இதை பொறுத்து தான் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாமே கூட்டிட்டு போவாங்க. உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை விரைவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப கேட்பாங்க. கண்டக்டர் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் இயர் சர்டிபிகேட், எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்ப நீங்க அப்லோட் பண்ணது எல்லாமே நீங்க உங்களோட இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.